சப்பாத்தி, தக்காளி சூப்பர், சூப்பர் ஹரிஷ். நான் லைவ் போட்ட காலைல நான் பார்த்தேன் ஹரிஷ். நான் தூங்கி எந்திரிச்சு நான் லேட்டா தான் எந்திரிச்சு பார்த்தேன். ஏன் ஹரிஷ் இவ்ளோ சீக்கிரம்லாம் லைவ் போட்டா இதெல்லாம் அநியாயம் ஹரிஷ். அதுவும் காலையில நீங்க காலையில நான் அதனால தான் என்னால கிருஷ்ணா லைவுக்கே முடியாது. நான் போறது கிடையாது. அவ்ளோ சீக்கிரம் லைவ் போட்டா நான் தம்பிங்கள காலைல ஸ்கூலுக்கு கிளப்பணும். வந்துரும். ஒருத்தனை 8:30க்கு கிளப்பணும். என்னால அதனால காலைல லைவ்க்கு வரவே முடியாது. இவ்ளோ சீக்கிரம் லைவ் போட்டா நான் எங்கருந்து ஹரிஷ் வர்றது? பார்த்தேன் நானு உள்ள போயிட்டு. ஹரிஷ் லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. போய் பார்த்தேன். அதுக்குள்ள லைவ் முடிச்சிருந்தீங்க நீங்க. சோ சேட். கால் சதையை மட்டும் அப்படி எடுத்து தின்ன வேண்டும். நண்டு 2ஆ பொளந்து வாயில போட்டு மென்னு துப்பிடும். ஆனா நான் காலா இருந்தாலும் அப்படிதான் எடுத்து சாப்பிடுவேன். அந்த நரி இருக்குல்ல, அதையும் அப்படிதான் எடுத்து சாப்பிடுவேன் நான். வித்யா, பவி மட்டும் வந்தாங்க. வித்யா சிஸ்டர் தெரியும். பவி யாருன்னு தெரியல ஹரிஷ். பவி தெரியல. வித்யா சிஸ்டர் தெரியும். பவி யாருன்னு தெரியல. இவ்வளோ சீக்கிரம் லைவ் போட்டா எப்படி ஹரிஷ்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு நியாயம் வேணாமா ஹரிஷ்? நானும் தூங்கி எந்திரிக்கணும்ல ஹரிஷ். நானும் பாவம் தானே ஹரிஷ். சரண் ப்ரோ மெசேஜ் காட்டவே இல்லை. சரணா மெசேஜ் உங்களுக்கு காட்டலையா? தெரியலையே ஹரிஷ். சரணனா என்னாச்சுன்னா உங்களுடைய மெசேஜ் வந்து காட்டலன்றாங்க ஹரிஷ்க்கு. சில நேரத்துல சிலரோட கமெண்ட் சிலருக்கு காட்ட மாட்டேங்குது ஹரிஷ். ஏன்னு தெரியல. ஏன் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம போய் நம்ம வேறவங்களை அடுத்தவங்க லைவ்ல போய் நம்ம சப்போர்ட் பண்றவங்க கூட நம்ம லைவுக்கு திருப்பி வர மாட்டாங்கப்பா. எல்லாருமே சுயநலம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. என்ன செய்யறது? எனக்கெல்லாம் உறுத்தும். ஐயோ அவங்க நம்ம லைவுக்கு வந்தாங்களே, நம்ம போலே நம்ம லைவ்ல எல்லாம். ஹரிஷ் என்ன காட்டவில்லையா? ஆல் மெசேஜ் கொடுங்க ஹரிஷ். சரணன் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா அண்ணா சரணன்னா இப்ப லைவ் போட்டுட்டு இருக்கேன்ல நானு. இது வந்து லைவ்ல வந்து இப்ப நான் ஃபேஸ் காட்டி போட்டோ மட்டும் வச்சுட்டு லைவ் போடுறாங்கல்ல. அது எப்படி நான் வைக்கிறது? தெரியுமா உங்களுக்கு அத பத்தி எதுவும்? மெசேஜ் குடுக்குறது. ஆமா, அதுதான் அவங்க எப்படி ஆல் மெசேஜ் குடுக்க முடியும்? சரணன்னா டாப் மெசேஜும் லைவ் பாக்குறவங்களுக்கு எப்படி காட்டும்? அவங்க எப்படி மாத்துறது ஆல் மெசேஜுக்கு? சரணண்ணா சொல்லுங்க. கேட்கணும்னு நினைச்சா என்கிட்ட இவ்ளோ கேள்வி இருக்கன்னா ஆன்சர் சொல்லதான் ஒருத்தர் கூட கிடையாது சரணண்ணா. சரணண்ணா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அது எப்படி அவங்க டிபி மாதிரி போட்டோ மட்டும் வச்சுட்டு லைவ் போடுறாங்களா? அது எப்படி போடுறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சரணண்ணா. என்னாச்சு சரணண்ணா? ஹரிஷ் யார் இருக்கீங்க? பேசுங்க. என்னாச்சு ஹரிஷ்? சரணண்ணாட்ட கொஸ்டின் ஹரிஷ் மேல 3 புள்ளி இருக்கா? அதை தொட்டினா ஷார்ட் ஃபில்டர் ஒன்னு இருக்கும். அதில் இருக்கும் பாருங்க ஹரிஷ். சார்ட் ஃபில்டர் ஒன்று இருக்கும். அதில் இருக்கும் பாருங்களா? ஹரிஷ் கேட்டிங்களா? 3 டாட் காட்டுது இல்லை ரைட் சைடில். அதில் வந்து அதை டச் பண்ணால் சார்ட் ஃபில்டர்னு ஏதோ இருக்குமா? அதில் இருக்கும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பாருங்க ஹரிஷ். நமக்கு தெரியாது. ஆமா ஹரிஷ். கிச்சன் உள்ள போனோன்னா சுத்திட்டு கிடக்கு ஹரிஷ். கிருஷ்ணா அண்ணா வாங்க, வணக்கம். ஹாய் அண்ணா. ஹரிஷ் ப்ரோ சொல்றாங்க. கிருஷ்ணா அண்ணா யார் இருக்கீங்க லைவ்ல? ஓடிட்டீங்களா எல்லாரும்? அப்ப எப்படா எஸ் ஆகணும் தானே பாக்குறீங்க எல்லாரும்.